கடைசி காலங்களாக இருக்கிறது. நாம் செய்தியின் மேல செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஒருவேளை there is a possibility that Christ can come even today. எத்தனை பேர் நம்புறீங்க? இயேசு இன்றைக்கும் வருவதற்கு நிச்சயமான சாத்தியம் இருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? எத்தனை பேர் போவோம் என்கிற நிச்சயம் உடையவர்களாக இருக்கீங்க? எத்தனை பேருக்கு நிச்சயம் இருக்கு? அல்லேலூயா. சொல்லுவாங்க சிஸ்டர் பயமுறுத்த போறாங்க, பயமுறுத்த போல நடக்க போறத உங்களுக்கு காண்பிக்கும். அல்லேலூயா. உங்களை பயமுறுத்த எங்க கொண்டாந்து வனாந்திரத்துல கொண்டாந்து எங்களை பயமுறுத்தினா எப்படி? பயப்படாதீங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஐ எம் நாட் அ வெரி கீன் நியூஸ் வாட்சர். அதிகமாக எனக்கு நியூஸ் பார்க்கறதுக்கு பொறுமை கிடையாது. அப்பப்போ சகோதர இடத்துல யாராவது வாங்கிக்குவேன், நியூஸை கேட்டுக்குவேன். ஆனால் இப்போ கடைசி காலம் இப்பவும் நியூஸை ஃபுல்லாக கேட்பதில்லை. ஆனால் எனக்கு எந்த செய்தி தேவைப்படுகிறதோ அதை கண்டிப்பாக எனக்கு கர்த்தர் எனக்கு கேட்கும்படிக்கு பார்க்கும்படிக்கு கர்த்தர் செய்வார். அதே போல கடந்த நாட்களில் இந்த வருட துவக்கத்தில் ஒரு வீடியோ கிளிப்பிங்கை நான் பார்க்கும்போது அதில் ஒருவர் அழகாக தெளிவாக சில காரியங்களை விளக்கினார். அது ரொம்ப நல்ல அருமையாக இருந்தது. That is called about tetrad. எத்தனை பேருக்கு தெரியும் tetrad? Tetrad என்று சொல்லும்போது 4 blood moons in a row. அதாவது சந்திர கிரகணம். சந்திர கிரகணம் தெரியுமா? சந்திர கிரகணம் தெரியுமா? மூன் லூனார் எக்லிப்ஸ். சந்திரன் வந்து என்ன மாறும்? கலரு மாறும். அது என்ன? சூரியனுக்கு ஆர்பிட். அது சயின்டிஃபிக்காக பார்க்கும்போது நிறைய காரியங்களை சொல்லலாம். ஐ எம் நாட் வெரி குட் இன் ஆல் தட் சயின்ஸ், பட் அதுவும் சொல்லலாம். பட் தட்ஸ் நாட் அவர் பிளான். பிப்ளிக்கலாக அது என்ன, அதோடைய சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னு சுருக்கமாக உங்களுக்கு சொல்ல தேவன் கிருபை செய்வாராக. அந்த 4 டெட்ராட் 4 blood moons in a row consequent years, அதாவது தொடர்ந்தேர்ச்சியான 2 வருடங்களுக்குள்ளாக இந்த 4 முறை இந்த லூனார் எக்லிப்ஸ் சந்திர கிரகணம் வருகிறது என்று சொன்னால் இதுவரைக்கும் 500 வருஷத்துல இதுவரைக்கும் 3 முறை தான் அது வந்திருக்கிறது. 500 வருஷத்துல 3 முறை தான் வந்திருக்கிறது. ஃபர்ஸ்ட் இவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் 500 வருடத்துல அது வரும்போதெல்லாம் அந்த 4 சந்திர கிரகணம் 4 lunar eclipse, red moon, they call blood moon, and நாலத்தையும் சேர்த்தது பேர் என்ன? tetrad என்று சொல்றாங்க. அது என்ன? tetrad, TETRAD. இந்த 4 blood moon சேர்ந்து வந்ததுதான் tetrad. இது முதலாவது 1493 to 94 2 வருடங்கள்ல வந்திருக்கு. 1493 to 94 யாராவது நடத்துகிற நேரத்தில் கொஞ்சம் டிராயிங் எல்லாம் பண்ணியிருக்கோம். தெரியுதா உங்களுக்கு? சரி, தெரியுதா? அங்க சரி, 4 blood moon நாம் பார்க்கிறோம். அதுல நீங்க பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இது வந்து 1493ல 93 to 94 அதுல என்ன விசேஷம் சொன்னா ஃபால் ஆஃப் ஸ்பெயின் தேசம் விழுந்தது. அதிலிருந்து அநேக யூதர்கள் துரத்தப்பட்டார்கள், வெளியே அனுப்பப்பட்டார்கள். அதே வருஷம்தான் கொலம்பஸ் என்கிற ஒரு மனிதன் என்ன செய்தார்? அமெரிக்காவை கண்டுபிடித்தார். அப்ப இந்த யூதர்கள் எல்லாம் எங்க போயிட்டாங்க? துரத்தப்பட்டவர்கள் எல்லாம் அமெரிக்காவில் குடியேறினாங்க. அதுதான் அந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் 1493. அதுக்கு அடுத்த பிளட் மூன் எப்போ வந்ததுன்னா 1948 to 49. 1948 to 49 என்ன விசேஷம் சொன்னா இஸ்ரேல் ஒரு தேசமாக இல்லாமல் அங்கேயே சிதறி இருந்த இஸ்ரேல் ஒரே தேசமாக ரீபார்ன் ஆஃப் இஸ்ரேல் நேஷன் திரும்பவுமாக மறுபடியும் ஒரே தேசமாக பிறந்தது இஸ்ரேல். அதற்கு அடுத்தது 1967ல இதே பிளட் மூன் 4 ஒரே ரோல வந்தது. அதுல என்ன நடந்துச்சுன்னு சொன்னா அதுல வேர்ல்ட் ஹிஸ்டாரிக்கல் வார் சரித்திரம் படைத்த ஒரு பெரிய முக்கியமான யுத்தத்தை இஸ்ரேல் நடத்தினது. within 6 days 6 நாள்ல பயங்கரமான ஒரு வெற்றியை இஸ்ரேல் எடுத்தது. இது வரைக்கும் அப்படி நடந்தது இல்லை. அந்த 6 day வாரை குறித்து நீங்க எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க?
கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த 6 நாள் யுத்தத்துல ரீகெயின்டே அவங்க இழந்து போன அந்த எருசலேமை திரும்ப பெற்றுக்கொண்டார்கள். அது மாத்திரம் இல்லை, நீங்க வீட்டுல போய் பாத்தீங்கன்னா அந்த 6 நாள் வார்ல இஸ்ரேல்ல நடந்த அற்புதங்கள் பாத்தீங்கன்னா தேவ தூதர்களுடைய சேனையை இறங்கி வந்தது. இஸ்ரேலுக்கு விரோதமா எகிப்து, சவுதி அரேபியா, சிரியா, இன்னும் சுற்றி இருக்கிற நாடுகள், லெபனான், இதெல்லாம் இஸ்ரேலுக்கு விரோதமாக 1967 வார் வந்தது. We will wipe off Israel, இஸ்ரேலை அழித்து விடுவோம் என்று சவால் விட்டு வந்தார்கள். அப்போ அவங்க தான் வாருக்கு வந்தாங்க. இன்றைக்கு வரைக்கும் அவங்களுக்கு பெரிய புது இஸ்ரேல் போய் எகிப்து மேல பாம்பு போட்டுக்கிட்டே இருக்குது. அந்த எகிப்துடைய அந்த என்ன சொல்றது ஏர்ஃபோர்ஸ் மேல அது பாம்பு போட்டுக்கிட்டே இருக்கு. எகிப்து ஃபைட்டர் ஜெட்ஸ் மேல அது பாம்பு போட்டுருக்கு. எனக்கு அதான் மேலோட தான் தெரியும், டீப்பராக இருக்காது. ஸோ கொஞ்சம் கடன் வாங்கிங்க நாலேஜ். ஸோ ஃபைட்டர் ஜெட்ஸ் மேல பாம்பு போட்டுக்கிட்டே இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா எகிப்து ஒண்ணுமே பண்ணாம, ஒரு திரும்ப பாம்பு போடாம, திரும்ப ஃபைட் பண்ணாம அமைதியா இருக்கு. இஸ்ரேலுக்கும் பெரிய கொஸ்டின், இன்ன வரைக்கும் எகிப்தியருக்கும் பெரிய கொஸ்டின், நாங்க ஏன் அப்படி இருந்தோம்? வார்க்கு இவங்க தான் வந்தாங்க. இஸ்ரேல் பாம்பு போட்டு எல்லாம் கிராஷ் டவுன் பண்ற வரைக்கும் அமைதியா இருக்கு. அடுத்தது இன்னொரு இஸ்ரேல் சோல்ஜர் வழி தவறி போய் என்ன செய்துட்டா, ஒரு எகிப்தியர் ஆப்போசிட் சத்ருக்களுடைய ராணுவத்துக்குள்ள போயிட்டாங்க. போயிட்டு ஒன்லி ஒன் சோல்ஜர் தவறி போய் கண்ணோட போயிருந்தா எல்லாமே எனிமீஸோட ஆர்மி தான் அங்கே ஃபுல்லாக திரளா இருக்கு. இவன் பயந்து போய் நிற்கிறான். அவங்க எல்லாம் கன்னெல்லாம் போட்டுட்டு கை தூக்கிட்டு அதை சரண்டர் ஆகிறான். இவனுக்கு ஒண்ணுமே புரியல, நம்ம மாத்திரம் இருக்கோம், இவங்க எல்லாம் கன்ஸ் எல்லாம் போட்டுட்டு சரண்டர் பண்றாங்க. ஒண்ணுமே புரியல. சைலண்டா திரும்பி மெதுவா நடந்து அவங்களை நடந்து போனா அவங்களும் கையை தூக்கிட்டு சரண்டர் பண்ணிட்டு அவன் பின்னாடியே போறான். கொண்டு போய் அவன் இஸ்ரேல் அந்த ஆர்மிகிட்ட எல்லாரையும் சரண்டர் பண்றான். பண்ண பிறகு அவங்ககிட்ட கேட்குறாங்க, என்னப்பா என்ன நடந்துச்சு? ஒரே ஒரு சோல்ஜர் முன்னாடி இப்படி எங்கள் கையை உயர்த்திக்கிட்டு சரண்டர் பண்ணி வரீங்க என்ன? அவங்க சொல்றாங்க, இவன் ஒருத்தனா வரலையே, இவனோட கூட தேவ தூதர்களை எல்லாம் பார்த்து ஆர்மிஸ் ஆஃப் ஏஞ்சல்ஸ் வித் ரைஃபிள்ஸ், தேவ தூதரோட சேனை இவனோட வந்தாங்க. மனுஷனோட நாங்கள் யுத்தம் பண்ணலாம், தேவனோட யுத்தம் பண்ண முடியாது என்று சொல்லி எல்லாம் சரண்டர் பண்ணி இஸ்ரேலுக்கு சரண்டர் பண்ணாங்க. அடுத்து இன்னொரு இடத்துல ஒரு சோல்ஜரை குற்றுயிரும் புலையுமா கிடந்த இஸ்ரேலி சோல்ஜர் அவரே சாட்சி கொடுக்கிறார். அவர் சொல்றாரு, நான் சாப்பிட்டு போற மாதிரி இருந்தேன், 2 சிரியன் சோல்ஜர்ஸ் மற்ற ஆப்போசிட் சைட்ல உள்ள சோல்ஜர்ஸ் என்னை கொல்லும்படி அவர் கண்ணை ஏன் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து அவங்க ஷூட் பண்ணி என்னை தீர்த்துவாங்க நினைச்சிக்கிட்டு இருக்கேன். திடீர்னு அவங்க தலதறிக்க ஓடினாங்க, ஏன்னே புரியல. கடைசியில நான் புழைச்சி வந்த போது அவங்க எல்லாம் கேப்டிவா நம்முடைய தேசத்துல இருக்காங்க. அவங்கள போய் கேட்டேன், ஏன் என்ன சுடாம போனீங்கன்னா அவர்கள் சொன்னாங்க, சுட வந்த நேரத்துல திரும்பி பார்த்தாங்க, திரும்பவும் தேவ தூதர்களா நின்று ரைஃபிள் ஏந்தி கொண்டு நிற்கிறத பார்த்த உடனே அதை போட்டுட்டு ஓடுனாங்க. இது எப்போ நடக்கிறது? நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்திலும் தேவன் இஸ்ரவேலை அவ்வளவாக கடாட்சிக்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் சொல்லிட்டே போறோம். இன்னொரு இடத்துல பாம், அதாவது ஒரு அந்த எனிமி கேம்புக்கு போறதுக்கு முன்னாடி த்ரில்லர் பார்க்குற மாதிரி இருக்குது அவங்களுக்கு. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் இஸ் a hero. ஆமென். சோ சினிமாலாம் பார்க்காதீங்க, தேவன் அதை விட மகிழ்ச்சியான காரியங்கள் செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கவனிங்க, இஸ்ரவேல் ராணுவம் அடுத்த ராணுவத்துக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி பெரிய ஓப்பன் ஸ்பேஸ், அதை கடந்து போகணும். இப்போ அவங்க கடந்து போகாதபடிக்கு அந்த சத்துருக்கள் என்ன செய்யறாங்க, பாம்ஸ் பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த ஏரியா ஃபுல்லா பாம் பிளான், லேண்ட் மைன்ஸ், ரைட், லேண்ட் மைன்ஸை பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அவங்க காலை வச்சாலே சாக வேண்டியதுதான். என்ன செய்யறதுன்னு அவங்க இருக்கிற நேரத்துல அவர் சொல்றாங்க, ஒரு பயங்கரமா அந்த லேண்ட் மைன்ஸ் இருக்குது அவங்களுக்கு தெரியாது. முதல்ல லேண்ட் மைன்ஸ் இருக்குது தெரியாது, ஆனா அந்த பக்கம் கடந்து போகிறமே ஒரு பயங்கரமான ஒரு காற்று அடிச்சிருக்காங்க. காற்று அடிச்ச வாக்குல எந்த அளவு காற்று அடிச்சிருக்கோம், அங்க இருக்கிற மண்ணெல்லாம் வாரி கொண்டு போன உடனே இது உள்ள இருந்த லேண்ட் மைன்ஸ் எல்லாம் தலை தூக்கி நிற்கிது. எல்லாம் இவங்க ஒன்றையா ஃபியூஸ் பண்ணி எல்லாத்தையும் அக்கறை போய் அவர்கள் செயல்படுத்துகிறார். நிறைய காரியங்களை தேவன் இஸ்ரவேலுக்கு செய்து கொண்டு வருகிறார். அதுதான் அந்த 1967 வார். அவர் இப்போ இந்த வருஷம் 2014 பார்த்தீங்கன்னா 4 பிளட் மூன் வரைந்திருக்கிறோம். இதை பார்த்தீங்கன்னா 4 பிளட் மூன் வந்திருக்கிறது.
15 ஏப்ரல் மாசம் வந்துச்சு. ஏப்ரல் மாசம் என்ன? இஸ்ரேல் ஜனங்களுக்கு பஸ்கா பண்டிகை, பாஸ் ஓவர். நமக்கு என்ன? குட் ஃப்ரைடே, ஈஸ்டர் எல்லாம் செலிப்ரேட் பண்ணிருக்கோம் இல்லையா? பஸ்கா பண்டிகை அன்று ஒரு பிளட் மூன் வந்தது. அதுக்கு பிறகு நடக்கிற சம்பவங்களை நான் நடுவில் சொல்லுகிறேன். அதுக்கு பிறகு அவர் சொல்கிறார், அந்த நடத்தினவர் சொல்கிறார், அதை எழுத எங்க இடம் இல்லை. அதுக்கு பிறகு ஜூலை 27th அவர் சொல்றாரு, வாட் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் இன் தட் டே அப்படின்னா, அவர் வந்து கேட்ஸ் ஆஃப் ஹேடிஸ், கேட்ஸ் ஆஃப் ஹெல், ஜூலை 27th என்று எழுதுகிறார். அப்புறம் திடீர்னு கொடுக்குன்னு ஓடி போயிட்டு கீழே இருந்து வந்து தன்னுடைய ஐபாட் கொண்டு வருகிறார். அதுல சிரி என்ற ஒரு என்னமோ இருக்கு இல்லையா, அதை போட்டுட்டு வாட் இஸ் 27th ஜூலை 2014 என்று கேட்கும்போது அது சொல்லுது சண்டே கேட்ஸ் ஆஃப் ஹெடிஸ் அப்படின்னு, அதாவது பாதாளத்தின் வாசல் என்று அது சொல்லுகிறது. அப்போ நம்ம இதெல்லாம் நான் எப்போ கேட்கிறேன்? ஜனவரி 2014 அது சொல்லுகிறேன். அதுக்கு முன்னாடி அவர் சொல்றாரு, அதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அவர் சொல்றாரு. 2014 கைவலிக்குதா? 2014 என்ன நடக்கும்? அவர் ஜனவரி மாசம் சொல்லும்போது சொல்லுகிறார், ஏரியல் ஷாரன் என்கிற பழைய இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் 8 வருஷமாக கோமாவில் படுக்கையில் இருந்தார். எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. அப்போ 8 வருடமாக கோமாவில் இருந்தார். அவர் இருக்கும்போது அந்த 8 வருஷம் கோமாவில் இருந்த போது இருந்து கொண்டிருக்கிறார். இதுக்கு முன்னாடி 2006 நான் அதை பார்த்தேன். ரபாய் காதுரி என்கிற இஸ்ரேலில் ஜூயிஷ் ரபி, தேவபக்தி உள்ள ஜனங்கள்ல இயேசுவை விசுவாசிக்க மாட்டாங்க, ஆனா தேவபக்தி இருக்குன்னு சொல்லுவாங்க. அன்றைய பரிசேயன மாதிரி இன்னைக்கு ரபாய்ஸ் இருக்காங்க. அப்ப அதுல 108 வயதுடைய ஒரு ரபாய், அவர் உயிரோடு இருக்கும் போது சொன்னாராம், நான் மேசியாவை பார்த்தேன். அவர்கள் இயேசுவை மேசியான்னு நம்ப மாட்டாங்க யூதர்கள் இன்ன வரைக்கும். இவர் சொல்றாரு, நான் மேசியாவை பார்த்தேன், அவர் என்னோடு பேசினார், அந்த மேசியா சொன்னார், தான் திரும்ப வர்றதுக்கு என்ன அடையாளம் தெரியுமா? ஹல்லேலூயா. இயேசு திரும்ப வர்றதுக்குரிய அடையாளம் என்ன என்று சொன்னார், இந்த படுக்கையில் இருக்கக்கூடிய ஏரியல் ஷாரன், ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இஸ்ரேல், அவருடைய மரணம் சம்பவிக்கும் போதுதான் என்னுடைய வருகை இருக்கும் என்று மேசியா சொன்னார். யாரு? ஏரியல் ஷாரனுடைய மரணம் இருக்கும்போது என்னுடைய வருகை இருக்கும், மரணத்துக்கு பின்புதான் என்னுடைய வருகை இருக்கும் என்று இயேசுநாதர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்று சொல்ல மேசியா தோன்றினார் என்று சொன்னார். சொல்லிட்டு சொன்னார், அந்த மேசியாவுடைய பெயரை நான் ஒரு சின்ன பேப்பர்ல எழுதி அதை சீல் பண்ணி நான் வைத்திருக்கிறேன். என்னுடைய மரணத்துக்கு பிறகு 1 வருடம் கழித்துதான் நீங்கள் அதை பிரித்து பார்க்க வேண்டும் என்று சொன்னார். அவருடைய மரணத்துக்கு பிறகு 1 வருடம் கழிச்சு அதை பிரித்து பார்க்கும்போது அதில் யெகோஷுவா என்று எழுதியிருந்ததாம். யெகோஷுவா என்றால் எபிரேய பாஷையில யோசுவா, அதாவது யெகோஷுவானா ஜீசஸ் என்று அர்த்தம். அவர்களுக்கு அதிர்ச்சி, அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. அவருடைய குமாரர்களுக்கு, அவருடைய டிசைபிள்ஸ்க்கெல்லாம் இயேசுதான் மேசியா என்று இவர் எழுதியிருக்கிறாரு, இந்த இயேசுவை தானே நம்ம வெறுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் எல்லாம் கொஞ்சம் நிராகரித்தார்கள். கவனிங்க, அவர் தான் சொன்னார், இந்த ஏரியல் ஷாரன் மரிக்கும் போதுதான், அதுக்கு பிறகுதான் என்னோட வருகை இருக்கும். இந்த வீடியோவை எடுத்து அந்த அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அப்போ ஏரியல் ஷாரன் மரிக்கவில்லை. அவர் சொல்லுறார், if ஏரியல் ஷாரன் dies, அவர் மரிப்பார், ஆனால் அவர் சொல்லி 2-3 நாளில் எல்லாம், I think January 8 or something, ஏரியல் ஷாரன் died. ஏரியல் ஷாரன் பழைய பிரதம மந்திரி, இஸ்ரேலுடைய பிரதம மந்திரி மரித்து போனார். அப்போ இயேசு கிறிஸ்து அந்த காதலிக்கு காட்சி கொடுத்து, காதலியில் ரபாய்க்கு காட்சி கொடுத்து சொன்னாரு, ஏரியல் ஷாரன் மரித்த பிறகுதான் என்னுடைய வருகை இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ இங்க ஒரு ஒன்றா இருக்கு. அப்போ வருகைக்கு முன் வந்தது, அவர் மரித்து போனார். அடுத்தது இந்த பாஸ் ஓவர்ல ரெட் மூன் வந்தது. இதுக்கு இடையில ஜூலைல கேட்ஸ் ஆஃப் ஹெல் என்று பார்த்தோம். அதுல பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், ஜூன் மாசத்துல இருந்து எப்படி அந்த ஐசிஸ் உடைய காரியங்கள் எத்தனை பேருக்கு தெரியும்? உலகத்துல சம்பவிக்கிற காரியங்கள் தெரியுமா? தெரியும். ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் they were beheaded. அந்த கிறிஸ்துவ ஆட்சியில என்ன நடக்க போதோ அதுக்கு சாம்பிள் காமிச்சிட்டு இருக்காங்க. யாருக்கெல்லாம் காது இருக்கு? காது இருக்கா? காது உள்ளவர்கள் கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்வோம். ஹல்லேலூயா.
லிட்ரலா they were beheaded. அநேக ஜேர்னலிஸ்டை தலை துண்டித்து பல கொடுமைகள். இன்னும் ஈராக் தேசத்துல காலம் சென்று அவர் கூட சொல்லியிருக்கிறார், இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு அடையாளம் வாட்ச் மிடில் ஈஸ்ட். மிடில் ஈஸ்டை பார்த்து கொண்டிருங்கள், கிறிஸ்தவர்களை அநேகர் கொலை செய்யப்படுவார்கள், அநேகர் மிடில் ஈஸ்ட்ல கொலை செய்யப்படுவார்கள், அதுதான் என் கர்த்தருடைய வருகைக்கு அடையாளம் என்று அவரும் சொல்லி கடந்து சென்றிருக்கிறார். மிடில் ஈஸ்ட்ல என்ன நடந்திருக்கு? அநேக கிறிஸ்தவர்களை கொலை செய்யல, சிலுவையில் அடைந்திருக்கிறார்கள். அநேக கிறிஸ்தவர்களை பிள்ளைகள் ரெண்டா ஸ்பிளிட் இன்டு டூ, சில்ட்ரன் ஸ்பிளிட் இன்டு டூ, பிள்ளைகள் குழந்தைகள்லாம் ரெண்டா வெட்டி துண்டு துண்டாக அநேக கிறிஸ்தவர்கள். இதுல யார் பெயர் கிறிஸ்தவர்கள், ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் கூட கிடையாது, நாமினல் கிறிஸ்டியன்ஸ். ஏன் கொல்லப்பட்டாங்க? they were asked to convert, மதம் மாறு, இஸ்லாமுக்கு மாறு என்று விரட்டப்பட்டார்கள். அவர்களுக்கு ஆவியின் அபிஷேகம் இல்லை, பலன் இல்லை. ஆனால் இயேசுவை மறுதலிக்காமல் இருந்தபடினாலே அவர்கள் அநேக கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டார்கள். கவனிக்கிறீங்களா? அப்ப பாருங்க, கேட்ஸ் ஆஃப் ஹேடிஸ். அடுத்தது அவங்க சொல்றாங்க ஆகஸ்ட் மாதம், திரும்பவும் அவர் டேட்டை போட்டு அவர் சொல்றாரு, ஆகஸ்ட் மாதம் மந்த் ஆஃப் ஆல், இஸ்ரேலுக்கு மிக துன்பமான ஒரு மாதம் ஆகஸ்ட் மாதம். நீங்க இஸ்ரேல போய் பாருங்க என்று சொல்ற. அதே போலவே இஸ்ரேல்ல யுத்தம் நடந்தது. அநேக 3 டீம்ஸ் கொண்டு போய் கொலை செய்தார்கள். இஸ்ரேலுக்கும் ஹமாஸ்க்கு விரோதமாக யுத்தம். நான் சொல்றது 2014ல சொல்லிட்டு இருக்கேன் நடந்தது. அடுத்தது செப்டம்பர் மாதம், கவனிங்க. அப்போ சொல்றாரு இஸ்ரேலுக்கு ஆகஸ்ட்ல ரொம்ப துன்பம் உண்டான மாதம். அடுத்தது செப்டம்பர் 23, 24, 25, 26 3 நாட்களும் இஸ்ரேல்ல ராஷ் ஹஷானா என்கிறதான செலிப்ரேஷன். ராஷ் ஹஷானா என்றால் இஸ்ரேல் ஜனங்களுடைய நியூ இயர், புது வருஷத்தை அவர்கள் செலிப்ரேட் பண்ணுகிறார்கள். புரியுதுங்களா? அதாவது புது வருஷம் சொன்னா ஆக்சுவலா வந்து மோசையின் காலத்தின்படி ஆவின் மாதம், ஐ திங்க் மார்ச் மாசத்துல வரும். ஆனால் இவர்கள் பாபிலோன்ல இருந்து சிறைப்பட்டு வெளியே வந்த உடனே அந்த மாதத்தை தான் திர்ஷிஸா என்னமோ சொல்றாங்க, அந்த மாதத்தை தான் நியூ இயராக அவங்க கேலண்டர்ல வச்சிருக்காங்க. ஸோ இந்த நியூ இயர் அப்போ அவர் சொல்றாரு the coming of the Lord may be, அவர் சொல்றது ஜனவரியில சொல்றாரு. இந்த டேஸ் கவனிங்க, செப்டம்பர் 24, 25, 26 இந்த 3 நாட்களை ராஷ் ஹஷானா இஸ்ரேல் என்ன சொல்றாங்க தெரியுமா? இன்னொரு அதுக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறார்கள். இந்த ராஷ் ஹஷானா என்று சொன்னால் ஆதாம் ஏவாளை தேவன் உண்டு பண்ணின காலம். ஆதாம் ஏவாளை தி கிரியேஷன், எப்போ ஆதாம் ஏவாளை உண்டு பண்ணினாரோ அந்த காலம். கவனிங்க, ஆதாம் ஏவாள் விழுந்து போய் அவருடைய மீறுதல்களுக்காக தேவன் பாவ மன்னிப்பை கொடுத்தார், அந்த காலம் என்று சொல்லி இந்த நாட்களை கொண்டாடுறாங்க. அப்ப இந்த நாட்கள் அவங்க என்ன செய்வாங்கன்னா they repent. இந்த வருடம் ஃபுல்லா ஆண்டவருக்கு விரோதமாய் செய்த பாவங்கள், கர்த்தருக்கு விரோதமாய் செய்த அக்கிரமங்களை எல்லாம் தங்களை ஆராய்ந்து பார்த்து தங்களை சுத்திகரித்து they keep repenting. இந்த நாட்கள் அதிகமாய் தங்களை சுத்திகரித்து தங்களை தகுதிப்படுத்துவார்கள், தங்களை ஆயத்தப்படுத்துவார்கள் ஒரு புதிய வருஷத்துக்குள்ளே போவதற்காக. they will repent. அந்த 3 நாட்கள் முடிந்த பிறகும் அக்டோபர் 3rd வரைக்கும் நினைக்கிறேன், 3rd or 4th வரைக்கும் 10 நாள் அவர்கள் துக்கம் கொண்டாடுவார். 10 days of awe. அவர்கள் துக்கம் கொண்டாடி தங்களை ஆராய்ந்து பார்த்து நல்லா கவனிக்கணும். இஸ்ரவேல் செய்த நமக்கு என்ன அப்படின்னு யோசிக்கிறோம். நாம செய்யறதெல்லாம் இஸ்ரவேல் என்ன எழுத்தின்படி செய்தார்களோ அதை நாம் ஆவியின்படி இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் புரியுது? They were literally following many traditions. அவையெல்லாம் we are spiritually following. நான் சொல்றது புரியுதா? இஸ்ரவேல் மக்கள் எழுத்தின்படி பலிகளையும் அதையும் சடங்காசாரங்களையும் செய்தாங்க. நாம ஆவிக்குரியபடி இயேசு கிறிஸ்துவை ஜீவ பலியை நம்மை கொடுத்து நம்ம என்ன செய்யணும்? ஆவியிலே நம்மை சுத்திகரிச்சு, நம்மளை பரிசுத்தப்படுத்தி, நம்மை தூய்மைப்படுத்தி, கர்த்தருக்குள்ளே நம்மை தகுதிப்படுத்தி, கர்த்தருக்கு முன்பாக நம்மை ஆராய்ந்து பார்த்து நம்மை சீர்படுத்தி கொண்டிருக்கிறோம். விளங்குதா? அப்போ ராஷ் ஹஷானா அவங்க செலிப்ரேட் பண்றாங்க இல்ல, நம்முடைய வாழ்க்கை அவங்க செலிப்ரேட் பண்றாங்க. அந்த காலத்துல நான் கூட என்ன செய்யணும்? என்னை நான் ஆராய்ந்து பார்த்து ஆவிக்குரிய விதத்துல என்னை தகுதிப்படுத்தி கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு உகந்த ஏற்ற மகளாய் மகனாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆகையினால இந்த ராஷ் ஹஷானா என்று சொல்லி அது அக்டோபர் 3ஆம் தேதியோட முடியும். அப்ப கவனிங்க, அப்ப அவர் சொல்றாரு இந்த ராஷ் ஹஷானா 24 செப்டம்பர் 24, 25, 26 3 நாட்கள்ல இருக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டாலும் அந்த 3 நாட்கள்ல இயேசு கிறிஸ்து வர தவறினால் இந்த 10 நாட்களுக்குள்ளாகவாவது எப்போ
நாளைக்கு நாளை 10 நாளைக்குள்ளாவது இயேசு வந்து விடுவா என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் அந்த காலத்தையும் நேரத்தையும் தேவ பிதா தவிர வேறு ஒருவரும் அறிய மாட்டார். ஆனால் அந்த கணிப்பின்படி அவர்கள் சொல்லுகிறார். அப்படி தவறி போச்சுன்னா தவறி போச்சுன்னா சொல்லுகிறார். அதாவது அடுத்த பிளட் மூன் என்னைக்கு வருது? 8ஆம் தேதி அக்டோபர் மாதம். அக்டோபர் இந்த மாதம் தானே? இந்த மாதம் அக்டோபரா? 8ஆம் தேதி கவனிப்பாருங்க. 8ஆம் தேதி தான் சில நேரம் யூஎஸ்ல 8ஆ இருக்கும், இங்க 9ஆம் தேதியா இருக்கும். அது மாதிரி மாறி வரும். 8ஆம் தேதி 9ஆம் தேதி அந்த காலகட்டத்துல அந்த பிளட் மூன். அது இந்த நாட்கள்ல யூஎஸ்ல கரெக்டா 15th ஏப்ரல் பார்த்துருக்காங்க பிளட் மூன். இங்க கொஞ்சம் லேட்டா வந்தது. அதனால 8ஆம் தேதி அக்டோபர் மாதம் ஒரு பிளட் மூன் வருது. அந்த நாள்ல என்ன விசேஷம் சொன்னா, இஸ்ரேல் மக்களுக்கு அந்த ஒரு 10 நாள் முடியலையே அக்டோபர் 3rd, அதுல இஸ்ரேலுக்கு என்னன்னா யாம் கிப்பூர் என்கிற ஒரு ஃபெஸ்டிவல். ஒவ்வொன்றும் முக்கியமான காலகட்டத்தில் இது. இந்த 2வது பிளட் மூன் வர காலம் என்னன்னா சுக்கோத், அதாவது டேபர்நாக்கிள்ஸ், கூடார பண்டிகை அல்லது எதார பண்டிகை, இதெல்லாம் வருகிற காலம் இது, இந்த நாட்கள். அப்ப கவனிங்க, அதுக்கு இடையில அதுக்கு அடுத்தது 20ஆம் தேதி மார்ச் மாசம் அடுத்த வருஷம் 2015ல சோலார் எக்லிப்ஸ், சூரிய கிரகணம், சோலார் எக்லிப்ஸ் வருது. டார்க் மூன், டார்க் சன். அடுத்தது 4ஆம் தேதி ஏப்ரல் 2015 ஒரு பிளட் மூன் வருது. அடுத்தது 28 செப்டம்பர் 2015 ஒரு பிளட் மூன் வருது. இந்த ஏப்ரல் 4th அவருக்கு பாஸ் ஓவர் பண்டிகை 2015. 28 செப்டம்பர் 2015 அவர்களுக்கு திரும்பவுமா அக்டோபர் வரல, செப்டம்பர் வந்து சுக்கோத் பண்டிகை வருகிறது. அப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் வந்தாலும் கவனிங்க, நாசா என்ன சொல்றது? 4 blood moons in a row is declared. இந்த 4 வந்து முடிஞ்ச பிறகு நாசா, அது என்னது? நாசா இல்ல ஸ்பேஸ் யுஎஸ் லெபோரட்டரியா, ஸ்பேஸ் ரிசர்ச் லெபோரட்டரி. நாசால கணிப்பு இது இந்த பிளானட்ஸை பார்க்கிறோம் அப்படின்னு சொல்வாங்க. அந்த நாசா சொல்றாங்க இந்த பிளட் மூன் 500 வருஷத்துல இதெல்லாம் வந்து வரப்போகுதுன்னு சொல்றாங்க. இந்த 2015க்கு பிறகு நாங்க பிளட் மூனே இன்னும் பார்த்ததில்லை. இனிமே இப்படி ஒரு பிளட் மூனே டெட்ராடட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப ரெவலேஷன் வெளிப்படுத்தினல் 6:12 இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை 6வது முத்திரை உடைக்கப்படும் போது என்னாச்சு? சூரியன் இருளாகவும் சந்திரன் ரத்தமாகவும் மாறும். சூரியன் இருளாகவும் சந்திரன் ரத்தமாகவும் மாறும். 6வது முத்திரை உடைக்கப்படுறது இதுதான். இனி நாசா, ஒருவேளை நாசா கணிக்கலாம் இனி இல்லவே இல்லை. ஆனா ஆண்டவர் அதையும் அபத்தமாக்கி ஒரு பிளட் மூனை வர வைக்க அவரால் முடியும். ஆனா why to take a chance? Hallelujah. அவன் அப்படி வரும் நம்ம ஏமாந்துடக்கூடாது இல்லையா? இவ்வளவு அடையாளங்களை கொடுத்து ஆண்டவர் என்ன சொன்னாரு? நான் வரும் வேளையும் காலத்தையும் பிதாவை தவிர யாரும் அறிய மாட்டாங்க. ஆனா காலத்தின் அடையாளங்களை பார்த்துக்கிட்டே வாட்ச் அண்ட் ப்ரே. ஹல்லேலூயா. இப்போ வாட்ச் அண்ட் ப்ரேனா அப்போ நமக்கு புரிஞ்சுக்கிட்டாரு. வாட்ச் அண்ட் ப்ரேனா என்ன? தூங்காம ஜெபிக்கணுமா அப்படின்னு நினைப்போம். Keep watching all this and keep watching and praying continually. Hallelujah. இதெல்லாம் பார்த்து அசதியா இராதபடிக்கு கர்த்தருக்கு முன்பாக நிற்க, நாம் பாத்திரவான்களாக இருக்க நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. லூக்கா சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 34 1ஆம் அதிகாரம் 34 36 வசனங்களை வாசிக்கிறேன். உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கு நீங்கள் இணையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவரும் ஆங்கிலத்தில் யாராவது வாசிக்கிறீங்களா? இங்கிலீஷ்ல? English, anybody has an English Bible? சரி வாசிங்க. அடுத்தது வாசிங்க. பூமியில் எங்கும் பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும்
26 alone. Watch ye therefore, pray always, that you may be accounted worthy to escape all these things. Hallelujah. கடந்த வாரத்தில் யூஎஸ்ல உள்ள சபையில் போதகர் நல்ல சாவியுடைய சபை, நல்ல டெடிகேட்டட் சர்ச், பைபிள் பேஸ்ட் சர்ச். அப்போ அவர் பாஸ்டர்கள் சொன்னார்களாம், கிறிஸ்தவர்களுக்கு இனி உபத்திரவ காலம், பி ரெடி, உபத்திரவப்படுறதுக்கு ரெடியா இருங்க, பாடுபடுறதுக்கு ரெடியா இருங்க, அநேக பர்சிக்யூஷனுக்கு ரெடியா இருங்க என்று சொன்னார்களாம். நான் சொன்னேன் ரெடியா இருங்க, ஆனால் you can escape என்று ஆண்டவர் சொல்லியிருக்கார். Don't forget that. There is a way of escape. If you are negligent, God can't help. Hallelujah. தப்பிக்கொள்றதுக்கு ஒரு போக்கு இருக்கு. You can escape. அந்த உபத்திரவ காலத்துக்கு நீ தப்பித்துக் கொள்ளலாம். ஆமென். இயேசு வழியை காமிச்சிருக்கார். சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி. For you to escape, for you to escape all these things that shall come to pass, what should you do? Watch and pray. பாரு என்ன நடக்குதுன்னு பாரு. உலகத்தார் கூடங்க சமீபத்தில் ஒரு நியூஸை பார்க்கலாம்னு சொல்லிட்டு நடந்த காரியத்தை பார்க்கும்போது உலகத்தில் அந்த NDTV-உடைய அந்த வெப்சைட்டில் போட்டிருக்காங்க, how old is the universe? போட்டுட்டு பக்கத்திலே போடுறாங்க, the end is nigh. How old is the universe போட்டு ஜெனசிஸ் எடுத்து போட்டிருக்காங்க. அடுத்தது ட்ரீ ஆஃப் லைஃப்பை பற்றி போடுறாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. பக்கத்தில் இன்னொரு டைட்டில், த எண்ட் இஸ் நigh. என்ன அது என்னன்னு கிளிக் பண்ணி பார்த்தா அதில் போட்டிருக்காங்க கர்த்தருடைய வேலை எப்படி, அடுத்தது ராப்சரை பற்றி, ரகசிய வருகையை பற்றி அங்கே கொடுக்குறாங்க. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, அருமைகளான யுத்தம், ராப்சர், லெஃப்ட் பிஹைண்ட், அவங்களுக்கு தெரிந்தபடி எழுதுறாங்க, கைவிடப்பட்டவர்களை குறித்து. அடுத்தது அருமைகளான யுத்தத்தை குறித்து எழுதுகிறார்கள், பேட்டில் பிட்வீன் கிரைஸ்ட் அண்ட் ஆன்டி கிரைஸ்ட். இதெல்லாம் யார் எழுதுறாங்க? உலகத்தார் எழுதுறாங்க. உலகத்தார்களை ப்ரெடிக்ட் பண்ணி அதை நம்பி போடுகிறார். ஈவன் த வேர்ல்ட்லி பீப்புள், உலக ஜனங்கள் கூட காஷனாக இப்போ கிறிஸ்துவின் மூலமாக சொல்லப்பட்ட இந்த வெளிப்பாடுகளை குறித்து ஜாக்கிரதையாக இருக்கிறார்கள். கிறிஸ்தவர்களாகிய நாம் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்கிறோம், எவ்வளவு ஆயத்தமாக இருக்கிறோம். இந்த தப்பிக்கொள்கிற வழியை நம்ம விட்டுட்டோம்னா அடுத்தது என்ன சொல்லுகிறார், அதை சொல்லலாம். அதாவது நான் சொன்னேன் அல்லவா, அந்த செப்டம்பர் 2014 இயேசு கிறிஸ்து கண்டிப்பாக வருவார் என்று சொல்லுகிறார். சொல்லிட்டு சொல்றாரு, இந்த யாம் கிப்போர் நான் சொன்னேன் நாளைய தினத்துல யாம் கிப்போர் அந்த 10 நாட்களுக்குள்ளாக வந்து விடுவார். வந்த உடனே மணவாளன் வந்து சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு என்ன நடக்குமா, அவர் அந்த 10 virgins பத்தி சொல்றாரு. 5 கன்னிகைகள் புத்தி உள்ளவர்கள், அவர்கள் உள்ளே போன பிறகு என்ன நடந்துச்சு, கதவு அடைக்கப்பட்டது. மற்ற புத்தி இல்லாத 5 கன்னிகைகள் வந்து கதவு தட்டுறாங்க, எங்களுக்கு திறக்கணும்னு, கதவு அடைக்கப்பட்டது. அவர் இப்ப சொல்றாரு, இயேசு கிறிஸ்து வருகை வந்து சபை என்று சொன்னால் சபையில் எல்லாரும் அல்ல, ஆயத்தமா இருக்கிறவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு பரலோகத்தின் வாசல் அடைக்கப்பட்ட பிறகு day 1 tribulation என்று சொல்றார், begins. உபத்திரவ காலத்தின் முதல் நாள் ஆரம்பம் என்று சொல்லுகிறார். காலம் ரொம்ப தூரமே கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கான எல்லா அடையாளங்களும் நடந்தே வருகிறது. தீவிரமா எல்லா நேஷன்ஸ் பாருங்க, பயங்கரத்தால் யுத்தம், கடற்கொந்தளிப்பு, அதெல்லாம் சொல்ல நமக்கு நேரம் கிடையாது. ஆகையினால இயேசு கிறிஸ்துவின் வருகை, இந்த பரலோக வாசல், gates of heaven will be closed and the day 1 tribulation will start. First 3.5 முதல் 3 வருஷம் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபம், the wrath of son of man, இயேசு கிறிஸ்துவினுடைய குமாரனுடைய கோபாக்கிரியை உலகம் அனுபவிக்கும். 2வது 3.5 வருஷம் பிதாவாகிய தேவனுடைய கோபகலசம் ஊற்றப்படும். அதுக்கு பிறகு நமக்கு தெரியும், ஹalleluya glory to God. அதுக்கு முன்பாக தீர்க்கதரிசியும் அந்தி கிறிஸ்துவும் அக்கினிகளில் தள்ளப்பட்டு சாத்தானை 1000 வருஷம் பாதாளத்தில் அடைப்பார்கள். 1000 வருஷம் இயேசு கிறிஸ்து பரிசுத்தவான்களோடு கூட இந்த பூமியை அரசாட்சி செய்வார். பின்பு 1000 வருஷத்துக்கு பிறகு சாத்தான் உள்ளே வந்து அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு யுத்தம் பண்ணி அதோட எண்ட் ஆஃப் த வேர்ல்ட், உலகம் அழிக்கப்பட்டு பின்பு புதிய பூமி உண்டாக்கப்படும். ஆகிய நமக்கு அது வரைக்கும் இப்போ போக வேண்டாம். இன்றைக்கு நீங்கள் நானும் செய்ய வேண்டியது என்ன, விழித்திருந்து இந்த பயங்கரமான காலத்தில் நீங்கள் சிக்கிக் கொள்ளாதபடி நான் கிறிஸ்தவன் தான், நான் சபைக்கு போகிறேன், நான் பைபிள் வாசிக்கிறேன், எல்லாம் செய்தாலும் என் ஆண்டவருடைய வருகையில
எடுத்துக்கொள்ளப்படும். என்ன செய்யணும்? இங்க இருந்து நான் வந்து சென்னைக்கு நீங்க திரும்ப போகணும். போகணுமா வேணாமா? வேண்டாமா? இங்கே இருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். போகணும். ஆனா உங்களுக்கு வேன் கிடையாது. போவீங்களா? போயிடுவீங்களா? நடந்தே போயிடுவீங்களா? என்ன செய்யணும்? வேன் வேணும். உங்களுக்கு டிரான்ஸ்போர்டேஷன் வேணும். உங்களுக்கும் டிரான்ஸ்போர்டேஷன் வேணும். பரலோகம் போகுது. அவன் அது ஆயத்தமாய் உங்களுக்கு இப்போ இருக்கு. அதே போல நமக்கு டிரான்ஸ்போர்டேஷன் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர். அவன் வாட்ச் அண்ட் ப்ரே. அதிகமாக நீ செவிக்க 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 ஆவியானவர்களை ஊறி போகணும். என்ன பண்ணணும்? பரிசுத்த ஆவியில எப்பொழுதும் ஊறி சொட்டுன்னு போலீஸ் ஸ்பிரிட் பரிசுத்த ஆவியில ஊறி போயிருக்கணும். அந்த ஆவியானவரால் தானே நாம் மகிமையின் மேல் மகிமை அடைந்து, மகிமையின் மேல் மகிமை அடைந்து, மகிமையின் மேல் மகிமை அடைந்து, க்ளோரி அண்ட் க்ளோரி அப்படின்னு அர்த்தம். படிக்கட்டு ஏறுவது போல உயர உயர போயிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. மறுரூபம் அடைகிறோம். மறுரூபம் அடைஞ்ச டிரான்ஸ்ஃபார்ம். ஹல்லேலூயா. அண்ட் மறுரூபம் அடைஞ்சால்தான் அந்த வருகையில ஒரு இமை பொழுதுல ஓ ஹல்லேலூயா மனம் மீதிலே பிள்ளைங்க பாடுவாங்க. மன்னன் வருவா பாடினாங்கன்னா எந்த பாடிக்கும்? பாடினீங்கல்ல? மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார், நான் அங்கே போவேன், ஆர்ப்பரிப்பேன், என் ஆண்டவரை துதியை சொல்லி வருவேன், சொல்லி மகிழ்வேன். பாடினாங்க பாடினாங்க. போவீங்களா? உங்களை சேர்த்துக் கொள்வாரா? ஆயுதமா இருக்கீங்களா? ஜெபம் பண்றீங்களா? பாவம் இல்லாம உங்களை சுத்தி இருக்கிறீங்களா? பாவம் இல்லாமலையா? பரிசுத்த வாழ்க்கையா? அதுதான் வாலிபர்களுக்கு ரொம்ப கஷ்டம். கஷ்டமே இல்லை. கவனிக்கிறீங்களா? கஷ்டமே இல்லையா? ஆமா இல்லை. உண்மையா உன் வாழ்க்கையை 100% ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து உன் பாவங்கள் எல்லாம் அறிக்கை செய்து அதெல்லாம் வெறுத்து இயேசுவை நேசிச்சு பரலோக ராஜ்யத்தை நேசிச்சு தீர்மானமா இயேசுக்காக நான் வாழ போற தீர்மானம் செய். பாவம் பறந்தோடு பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு நீ பரிசுத்தமாய் வாழலாம் வாழ்வா. அவன் ஹல்லேலூயா. இந்த ரெண்டு மனசா இருக்கிறதுனாலதான் திருடன் யாரு? திருடன் யாரு? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் திருடனாகிய பிசாசு பார்ப்பான். இதுவும் உள்ளத்துல திருட்டு மொழி முடிச்சுக்கிட்டே இருக்குது. ஒழுங்காக தெளிவான மொழி இல்லை. ரெட்ட மனசா இருக்கு. உலகமும் வேணும், இயேசுவும் வேணும், உலக இன்பமும் வேணும், இயேசுவும் வேணும். ரெண்டு மனசா இருக்கிறதுனாலதான் அவன் என்னுடைய சரக்கு உனக்குள்ள இருக்குன்னு அவன் ஹோல்ட் எடுத்துக்கான். அவன் என்ன சொல்லணும்? உன் சரக்கு எனக்குள்ள இருக்காது, சாதாரண எடுத்துட்டு போ, எனக்கு வேண்டாம். சாத்தானுடைய ஏதொன்று உலகமோ உலக மாயையோ வாலிப பிள்ளைகளுக்கு என்ன அட்ராக்ஷன் தான் ஜாஸ்தி. அவன் ஜாஸ்தி. too many attractions, too many deviation, distractions. அப்ப நீங்க என்ன செய்யணும்? கவனிங்க. உலகம் இழுக்கும். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? நம்ம என்ன வாசிச்சோம்? லௌகீக கவலைனாலும் பெரியவங்களுக்கு என்ன வந்துருச்சு? நல்லா கவனிங்க. ஒரு டெஸ்ட் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்க ஆண்டவரை நினைக்கிறதெல்லாம் எப்போ சொல்லுங்க? எப்போ நினைக்கிறீங்க? சபை கூடி வரும்போது. அதுக்கு எங்க நினைக்கிறீங்க? சரீரத்துல இல்ல. ஆவியெல்லாம் கவலையால நிறைஞ்சு, துக்கத்தால நிறைஞ்சு, உலக ஆசையால நிறைஞ்சு. இதே டிவி பார்க்கணும்னா, ஏதாவது புஸ்தகம் படிக்கணும்னா அவளோட மனசை செலுத்தி பார்க்கறீங்களா? வேதத்தை வாசிக்கும் போது மனசை செலுத்தி வாசிக்கிறீங்களா? செபிக்கும் போது மனசை செலுத்தி செபிக்கிறீங்களா? சபைக்கு வரும்போது மனசை செலுத்தி ஆண்டவருக்கு செய்வீங்களா? எதுக்கு மனசை செலுத்துறீங்க? உண்மையா சொல்லுங்க பார்ப்போம். இதே மாட்டேன். அப்ப யார் பிடிச்சு வச்சிருக்க நம்முடைய மனசை? அதெல்லாம் காலி. ஆமாம், வேண்டாம். சாத்தானே என்னை நிரப்பி வச்சிருக்கு. நான் என்ன செய்ததெல்லாம் நடந்ததுனால ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ பாவம் செஞ்சதுனால, விபச்சாரம் செய்ததுனால நான் உன்னை கைவிடுவேன்னு சொல்லல. உலக கவலைனாலும், அடுத்து என்ன? பெருந்திண்டினாலும், வெறினாலும். வெறினா என்ன அர்த்தம்? ஆசை, இச்சை. ஆசை, இச்சை. நீங்க வெளிப்படுத்தல வாசினா, ஒரு வேசி தன் கையிலே மதுபான கோப்பையை வைத்திருந்தாள். அவள் உலகத்தை எல்லாம் என்ன செய்தாள்? வெறிக்க செய்தாள். உலகத்தை எல்லாம் வெறிக்க செய்தாள். நிஜமாவே மதுபானம் கொடுத்தாளா? என்ன வெறி அது? இன்னைக்கு பல மீடியாஸ், கம்ப்யூட்டர் மூலமாக, இன்டர்நெட் மூலமாக, அப்புறம் டெலிவிஷன் மூலமாக பல விதத்தில் ஜனங்களுடைய இருதயத்தை பேசிதான். அது பேசித்தன ஆவி எங்க உலாவது? வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகளின் சேனையின் மத்தியில. அந்த வேசித்தன ஆவி என்ன செய்து பல விதமான மீடியாஸ் மூலமாக ஜனங்களை அட்ராக்ட் பண்ணி இழுத்து கண்களை நிரப்பி இருதயத்தை நிரப்பி இயேசுக்கு
இடமில்லாதபடிக்கு. There is literally no room for Jesus. Anything that is excess. எப்பவுமே சொல்றேன், நியூஸ் கூட நமக்கு தேவையானதை பார்த்துட்டு அதோட விடுவோம். ஏயா அதை கூட உட்காந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது உங்க உள்ளத்தை நிரப்பி இருக்கு. அது உங்களை என்ன செய்ய முடியாது, ஜெபிக்க முடியாம பண்ணணும், வேதம் வாசிக்க முடியாம பண்ணணும். கர்த்தரோட ஐக்கியம்னா வெறும் ஜெபம், 1-to-1 heart-to-heart relationship with God. கவனிக்கிறீங்களா? இதை தெரிந்து கொள்ளுங்க. கர்த்தருடைய வருகையில கைவிடப்பட்டால் அது மிக கொடுமையான காலங்கள். அந்த காலங்கள் உடனே வராதபடிக்கு அதுக்கு எஸ்கேப் ஆகும்படிக்கு தான் இயேசு கிறிஸ்து சொல்றார், லௌகிக கவலைனாலும் பெரியினாலும் பெருந்தினாலும் உங்கள் இருதயம் ஆழமடையாதபடிக்கு. Let not your hearts be weighed down. சாத்தான் நிரப்பி உங்க இருதயங்களை பாரப்படுத்தி வெயிட் ஆயிடுச்சு. ரொம்ப பாரமா இயேசு வரும்போது பறக்க முடியல. இந்த பிள்ளைகளுக்கு நான் யோசித்தேன், நேற்றைய தினத்துல தான் இங்கே வர்றதாக நாங்கள் பிளான் பண்ணோம். நீங்க உங்களை மட்டும் தான் உங்களை ஃப்ரீயாக விடணும்னு நாங்கள் யோசித்தோம். சரி, நேற்று நேரத்தில் தான் பிளான் பண்ணி இவங்களுக்குலாம் ஃபோன் பண்ணி வந்துருங்க, அதுக்கு பிறகு தான் வேனை புக் பண்ணோம். நான் யோசித்தேன். அதனால நேற்று தினத்தில் லாஸ்ட் மினிட்ல சொன்னதால் சில பிள்ளைங்க வர முடியல. அப்போ யோசித்து பார்த்தேன், இயேசு கிறிஸ்து இப்படியா சொல்லிட்டு வர போறாரு, ரெடியாகுங்க, நான் வந்துகிட்டே இருக்கேன், உங்க வீட்டு வாசல் கதவை தட்டின பட்டி கொடுக்க ஒன்றும் சொல்ல போறது இல்லை. அவர் வரதும் தெரியாது, போறதும் தெரியாது, எப்பவும் ஆயத்தமா இருக்கு. ஆமென். ஆயத்தமா வில்லிங்கா இருக்க பிள்ளைங்க வந்துட்டாங்க. ஹல்லேலூயா. எப்போ கூப்பிட்டாலும் ஆயத்தம் என்று சொல்லக்கூடியவர்களாக வர முடிஞ்சிச்சு. நான் யோசிச்சேன், சாகு போக்குகளை சொல்றவர்கள் கர்த்தருடைய வருகையில போக முடியுமா? அதனால என்ன கவலை பாதம் அதெல்லாம் வந்துட்டே தான் இருக்கும். எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு நம்ம நோக்கமெல்லாம் இயேசு வந்தா நான் மறுரூபம் ஆகணும், ஒரு நிமிஷத்துல நான் மாறணும். அதுக்கு இப்பவே நான் என்னை மாற்றணும். நான் சொல்றேன், பெருந்தினாலும் அதிக சாப்பாடு கூட சொல்றேன். அப்ப என்ன செய்யணும், இந்த காலத்துல அதிகமா உபவாசத்தில் இருந்தேன்னு ஆலோசனை சொல்றேன். அதிகமா உபவாசிக்க, அதிகமா உங்க சரீரத்தை ஒடுக்கி ஆவி. ஏன்னா எது பலன் அடையணும்? இன்ஜினுக்கு நம்ம சாப்பாடே போடுறது இல்லை, கம்பார்ட்மெண்ட்டுக்கு தான் சாப்பாடு போடுறது. இன்ஜின் எது? உள்ளான மனுஷன். இதுதான் நம்ம எடுத்துன்னு போகுது. ஹல்லேலூயா. இந்த இன்ஜினுக்கு சாப்பாடு எது? வேத வசனமும் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தின் நிறைவு. ஹல்லேலூயா. சபைக்கு வரும்போது கொஞ்சம் அந்நிய பாஷை பேசுறது எப்பொழுதும் பரிசுத்த, அதனால தான் அபிஷேகம் வருது. அதை பற்றி தான் பேசணும்னு யோசித்த நேரத்தில் எப்பொழுதும் பரிசுத்தாவி நிரப்புங்க. பரிசுத்தாவி வரும்போது நீங்கள் பலனடைந்து என்று 1 அப்போஸ்தலர் 1:8 பார்க்கிறோம். எபேசியர் 3:14 பார்க்கிறோம். அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷன்ல வல்லமையா பவர். ஹல்லேலூயா. வண்டி வருது, நீ பார்க்க, நாங்கள் வரும்போது பெரிய ட்ரெய்லர், அவ்வளோ நீளமா பெரிய கண்டெய்னர். அது பெட்ரோல் பங்க்ல இருந்து பெட்ரோல் போட்டுட்டு வரோம், பெட்ரோலா டீசல் அதே போட்டுட்டு வரோம். மேலே ஏறா எங்க வேன் போகுது, அதை பார்த்தாலே பயமா இருக்குது. ஆனால் பாடி சாஞ்சிருந்தா வேன் என்ன ஆகும்னு யோசிக்கிறேன். ஆனால் அது மேலே ஏறி அதை டர்ன் பண்ணி வரோம். அந்த வேன்காரரும் நேரம் பக்கத்தில் போகிறார், டர்ன் பண்ணி இடிச்சிருவோம். ஏன்னா அது எவ்வளோ நீளமா இருக்கு வண்டி, அதை ஓட்டுறது முன்னாடி இருக்காது. டர்ன் பண்ணி அது ஓட்டுறாரு, எங்கே இடிச்சிருமோன்னு யோசிச்சேன். ஆனால் அவர் ஒழுங்காக கொடுக்குறாரு, இவ்வளோ கொண்டு போயிட்டார். அப்போ எங்கள் வேன் அதை தாண்டி போகும்போது பரவாயில்ல, எவ்வளோ பெரிய வண்டியை ஓட்டுறது டிரைவர் எப்படி இருப்பாரு பார்த்தா மோஜான ஒல்லியா பெரிய மனுஷன் தான். அப்படியே பயங்கர ஒல்லி, பயங்கர தலை தான் தெரியுது, தலைமுறை அப்படியே ஒல்லியா தெரியுது. அப்பா இவ்வளோண்டு மனுஷன் இவ்வளோ பெரிய வண்டியை ஹேண்டில் பண்ணி அவ்வளோ அழகாக கொண்டு வர காரணம் என்ன? பவர், இன்ஜின். ஹல்லேலூயா. அதுக்கு போடுற ஃபியூல். ஆமென். உன்னுடைய சரீரத்தை அடக்க முடியாம, கீழ்ப்படுத்த முடியாம இருந்தா பரிசுத்த ஆவியானவராக பெட்ரோலாக ஃபியூவலாக உன்னை நிரப்பி எப்பவும் ஆவியானோட உதவியை கேள். அவர் ஆளுக்கு கீழ்பட்டு உன் இஷ்டத்துக்கு ஓடக்கூடாது, உன் இஷ்டத்துக்கு எதையும் செய்யாத மாட்டிக்கிறேன். ஏன்னா கள்ள சாத்தான் பிள்ளைப்படும். கள்ள சாத்தான் மெல்ல கொள்ளை பார்க்கலாம், துள்ளி திரியும் என்னுள்ளது கொள்ளை பார்க்கலாம், நான் விட மாட்டேன், அப்படியெல்லாம் பாட்டுகிறேன். ஆகினால கள்ள சாத்தான் உள்ள அவன் பெட்ரோலை போடுவோம். எங்க கொடுக்கறதுக்கு? பாபா நேரா நீயும் நானும் ஜோடியா நரகத்துக்கு போகலாம். புரியுதா? ஆகினால இன்றைக்கு ஒரு தீர்மானம் இருக்கு. ஆண்டவரே, வரப்போகிற கொடிய காலத்திற்கு நான் தப்ப வேண்டும், என் குடும்பம் தப்ப வேண்டும், நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நோவமும் குடும்பமும் காக்கப்பட்டார்கள்.
இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோட சீரியஸ்னஸ். அதை எனக்கு இன்னொரு வசனம் ரொம்ப இஷ்டம். 1 பேதுரு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7 8 வசனம் நினைக்கிறேன். அப்போஸ் என் பேருக்கு சொல்றா, be serious and pray. இங்க என்ன பார்க்கிறோம்? 21:36 watch and pray. அதுல எனக்கு படிக்க கொஞ்சம் அது மாத்திரம் முடிச்சிடணும். ஆங்கிலத்துல நல்லா இருக்கும் இல்லையா? ஆங்கிலத்துல படிக்க எல்லாத்துக்கும் முடிவு சமீபம் என்று சொல்லி வாசி. ஆகையால் தெளிந்த புத்தி எல்லாத்துக்கும் முடிவு சமீபம் என்று சொல்லி எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையா இரு. தமிழ்ல இருக்கு. ஆங்கிலத்துல வாசிக்கமா? 4:7 End of all things is at hand. Be therefore sober and watch unto prayer. New King James Version என்று நினைக்கிறேன். அப்படியா? அப்படியா இருக்கா? Be serious. I love that word. And pray. Hallelujah. So don't be playful, don't be childish any longer. Hallelujah. சிறு பிள்ளைகளை போலவோ சிறுகிட்டு இது வேணும் அது வேணும்னு சொல்ற காலம் அல்ல. மைண்ட் அதாவது தெளிந்த புத்தி. மைண்ட் எல்லாம் அங்கேயும் இங்கேயும் பறக்க விடாதீங்க. ஒரே நோக்கம், இயேசு வருகிறார், இயேசு வருகிறார். எனக்கே அப்படிதான். எங்கேயா செல்போன் அடிச்சா ஐயோ ட்ரம்பட் காலான்னு யோசிக்கிட்டோம். ஆமா, ஐயோ ட்ரம்பட் காலம் எதுவும் ரொம்ப ஃபீபிளா அடிச்சுன்னா எனக்கு க்ளோஸ். ஓ அவங்க ஆவியில் ஏதோ ட்ரம்பட் கால் கேட்குதா? ஆண்டவரே உங்களுக்கு சின்சியர், ஐ நாட் ஜோக்கிங். So our spirit should be attentive to listen to the trumpet call. எக்கால சத்தம் கேட்க நம்முடைய ஆவி பல சத்தத்தையும் கேட்டுட்டு உட்கார்ந்து அது கேட்குமா? அவருடைய சத்தத்தையே கேட்ட எக்கால சத்தம் கேட்கும் தானே. அல்லேலூயா. நம் கண்களை கூடி கர்த்தரை நோக்கி பார்க்கிறோம். Praise the Lord. Hallelujah. Glory to God. ஒரு தீர்மானம் செய்ய போகிறோம். என்ன செய்ய போகிறோம்? உங்களுக்கு தான் தெரியும். இது சொல்லி வர்றதில்லை. இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோடு பிரதிஷ்டையோடு வேண்டாத குப்பைகள் எல்லாம் இந்த உலகத்தை விட்டு உலகத்தின் காரியங்கள்லாம் விட்டு விடுகிறேன் என்று தீர்மானம் பண்ணாதான் அது உங்களை விட்டு போகும். அது உங்களை விட்டு போனாதான் நீங்கள் லைட் வெயிட் ஆவீங்க. நீங்கள் லைட் வெயிட் ஆனாதான் பறக்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் உங்களை மறுரூபமாக்க முடியும். அருமையான தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறபடினாலே இந்த சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். இன்னைக்கு ஒருவராயும் அசதியாயிராங்க. ஆண்டவரே, இந்த கொடிய காலத்திலே நான் சிக்காதபடி, ஏசப்பா வருகையில் நான் போகும்படி, என் பாவங்களை எல்லாம் விட்டு நான் மனம் திரும்பி, ஆண்டவரே இயேசுவின் ரத்தத்தால் என்னை கழுவி, ஒவ்வொரு என்னென்ன பாவம் உங்கள்கிட்ட இருக்கோ நீங்கள் ஆண்டுகிட்ட நல்லா சொல்லுங்க. வாய் திறந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லி, ஏசப்பா வந்து எனக்கு விடுதலை வேணும், என் மன்னியும் உங்கள் ரத்தத்தால் என்னை கழுவுங்க. இன்றைக்கு மாத்திரமில்லை, தொடர்ந்து உங்கள் வீடுகளில் போய் சொல்லுங்க, அந்த காரியத்தை நான் விட்டு விடுகிறேன், எனக்கு வேணவே வேணாம், தீர்மானம் பண்ணுங்க. அது போயிடும். கண்டிப்பாக அறிக்கை பண்ணி தீர்மானத்தோடு அறிக்கை பண்ணால் போயிடும். வாயில் அறிக்கை செய்தால் போகாது, தீர்மானமாக அறிக்கை செய்யுங்க. அது உங்களுக்கு அந்த பாவம் பிடிந்து போகும். அது பலமாக நிற்கவே முடியாது. அப்படி அறிக்கை பண்ண பிறகு அது உங்களோட போராடுச்சுன்னு சொல்லுங்க. அது அப்பாவே போ சாத்தானே, இயேசுவின் நாமத்தில் நான் அறிக்கை செய்திருக்கிறேன், இயேசுவின் ரத்தத்தால் அவர் என்னை கழுவி இருக்கிறாரு, உனக்கு என்னால் அதிகாரம் கிடையாது, உனக்கு உண்மையிலமா எனக்கு இயேசு அதிகாரம் கொடுத்துட்டார், உன்னை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்கிறேன். நஸ்ரேனாகிய இயேசுவின் நாமத்தில் என்னோட போராடுகிற பாவ சோதனையின் ஆவியே, உலகத்தின் ஆவியே, உன்னை கடிந்து கொள்கிறேன் என்று வாயார சொல்லுங்க. தைரியமாய் சொல்லுங்க, உன்னை கடிந்து கொள்கிறேன். எனக்கு உள்ளதுக்காக வேரோடு பிடிக்க இருக்கிறேன், எனக்கு உள்ளதாக அஸ்திவாரத்தோடு உன்னை பிடிக்க இருக்கிறேன் என்று சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால அவைகள் பிடிந்து போகும். பாவங்கள் மாத்திரமல்ல, உலக தன்மைகள், மனுஷிக கார்னல் நேச்சர், இன்னும் அன்பற்ற சுபாவங்கள், நிறைய காரியங்களுக்கு வீட்டில் போய் பைபிளை நல்லா பரட்டுங்க. கர்த்தருடைய வருகைக்கு போறதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் வேதம் சொல்லுது? அவருக்கு முன்பாக நியாய தீர்ப்பு ஞானிலே தைரியமா நிற்பதற்கு அன்பு உனக்குள்ள இருந்தா போதும். You can stand boldly before the throne of judgment. Hallelujah. Glory to God. விசுவாசம் கடைசி வரைக்கும் அந்த விசுவாசத்தை தளராம பிடித்துக் கொள்ளணும். விசுவாசம் தேவை. அப்புறம் பார்த்தீங்கன்னா போகாதபடி கைவிடப்பட்டவர்கள் என்னது? புத்தியினம், foolishness. வருவார் லேட்டாக வருவார், இன்னும் வருவார், கேர்லெஸ்னஸ், லேசினஸ், இதெல்லாம் விட்டுருங்க. விஸ்டம் ஆஃப் காட், பாஸ்டர் சொன்னது போல விஸ்டம் ஆஃப் காடை கேளுங்க. தேவ ஞானத்தால் நிரப்பப்படுங்க. அந்த காலங்களை அறிந்து கொள்ளும்படிக்கு உங்களுக்கு கர்த்தர் வெளிப்பாடுகளை கொடுப்பார். பர்சனலாக ஒவ்வொருவரும் you will get the revelation from God about his coming. Hallelujah. படங்கள் படித்து உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா?
Hallelujah, glory to God. வாயை திறந்து கர்த்தரிடத்துல பேசுங்க. எத்தனை பேர் உங்களை ஒப்பு கொடுக்க போகிறீர்கள், மனம் திரும்ப போகிறீர்கள். சாத்தான் உங்கள் வாழ்க்கையை விட்டு இன்றைக்கு நீங்கி வெளியேறி போக வேண்டும். இயேசுவின் ராஜ்யம் உங்களுக்குள்ளே ஸ்தாபிக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய வருகைக்கு நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும். Hallelujah, இன்னைக்கு ஒரு தீர்மானமாக பண்ணுங்க. We are only prayers to Hallelujah, இது வேணும் அது வேணும் செபிக்கிறது விட்டுருங்க. பரலோக ராஜ்யத்துக்கு போகணும் மாத்திரம் செபிங்க. மற்றதெல்லாம் தானாகவே உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதுதான் முதல்ல பிரின்சிபல். இப்போ அதிகமா அதுதான் செபமே நமக்கு வேண்டாம். கர்த்தருடைய வருகையில இந்த கொடிய காலத்துக்கு தப்பு முடிக்கு நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அவருக்கு முன்பாக நிறுத்தப்படுவதற்கு நான் யோசித்தேன். பாத்திரவான்கள் அல்ல. We have to be accounted worthy. அவர் பாத்திரவான்களா எண்ணப்படணும். இயேசு கிறிஸ்து நம்மளை எண்ணணும். அவர் நம்மை பாத்திரவான்களா எண்ணணும். நம்ம பாத்திரங்கள் ஆக முடியாதனால் அவர் நம்மை பார்த்து ஓகே என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். ஓ ஹalleluya, ஓ ஹalleluya. Don't take the days for granted. காலங்கள் இல்லை. இன்றைக்கோ நாளைக்கோ கர்த்தர் வருகை இருந்தால் இன்றைக்கு உன்னை ஒப்புக்கொடு. ஹalleluya, hallelujah. Praise the Lord, 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 praise the Lord. ஓ ராமஹாஸ்யம் புரிகா ரவஹாஸ்யா தீரவா. எல்லா கழிவுகளும் அசுசிகளும் உங்களுக்குள்ள வெளியே போக வேண்டும். நீங்க உலக ஆசைகளை காமித்து இழுக்கிற சாத்தானை கடிந்து கொள்ளுங்கள். அவனை வெறுத்து தள்ளுங்கள். அவனை விரோதித்து தள்ளுங்கள். உங்களுடைய ஜீவியத்திலிருந்து அவனை அப்புறப்படுத்துங்கள். சாத்தானே உனக்கு உன் சிநேகம் வேண்டாம். உன்னுடைய எந்த சொந்த பந்தம் வேண்டாம். சாத்தானே விட்டு விலகி போ. பிரிந்து வர வேண்டிய எல்லா காரியங்களுக்கு பிரிந்து வெளியே வா. பிரிக்கப்பட வேண்டிய எல்லா காரியத்திற்கு வெளியே பிரித்துக்கொள். Hallelujah, praise the Lord, glory to God. ஓ தெளிந்த புத்தியாய் வஞ்சிக்கப்படாதே. சாத்தானுடைய மயக்கத்துக்கு உன்னை விட்டுக் கொடுக்காதே. ஓ ஹalleluya, சகல விதமான சாத்தானுடைய மயக்கங்களை விட்டு வெளியே வா என்று கர்த்தர் சொல்கிறார். Hallelujah, glory to God. அவன் கொடுக்கிற மயக்க ஊசிகளை எல்லாம் விட்டுவிடு. Hallelujah, come away every kind of destruction. Hallelujah, நாமி கூர்மை ஆகாதபடிக்கு உன்னை மடக்கி போடுற எல்லா உங்க வஞ்சகத்தை விட்டு disruptive forces in the name of God. இயேசுவின் பெயரால் பலவிதமான வஞ்சிக்கிற ஆளுகளின் போராட்டங்களுக்கு உன்னை நீங்களாக்கி விடுவித்து ஆழமாக மேலே போடு. Deeper consecration, deeper commitment. Hallelujah, ஆழமான பிரதிஷ்டைக்குள்ளே வாங்க. ஆழமான அர்ப்பணிப்புக்குள்ளே வாங்க. ஓ ஹalleluya, மனம் சிந்தை இதயம் ஐம்புலனும் இயேசுக்குள்ளே ஒருமுகமாகட்டும். ஓ சிதறடிக்கப்படாதபடிக்கு இயேசுவிலே ஒருமுகமாயிரு. உன் புத்தி தெளிவிக்கப்படட்டும். கண்கள் தெளிவிக்கப்படட்டும். ஆவியிலே நிரம்பு ஒவ்வொருவரும் ஹalleluya கொடுத்திருக்கிற அபிஷேகத்தை அனங்கூட்டி எழுப்புங்க. ஹalleluya, கவனிங்க. யார் கவிழ்ந்திருக்காதீங்க. நிமிர்ந்து கர்த்தரிடத்திலே ஹalleluya உங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்யுங்க. உங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்யுங்க. உங்களுக்குள்ளே ஆண்டவருடைய வருகையில் போகக்கூடாதபடிக்கு தடையாய் நீங்க எந்த காரியங்களை ஆண்டவருக்கு அறிக்கை செய்து விட்டு விடுங்க. இயேசுவின் ரத்தத்தால் இந்த வேளையிலே கழுவப்படும். வாயை திறந்து கர்த்தரிடத்திலே பேசுங்க. வாயை திறந்து கர்த்தரிடத்திலே பேசு. ஹalleluya, இருதயத்தை திறந்து கர்த்தரிடத்திலே பேசு. ஆமென், ஆமென். பாவங்களை அறிக்கை செய்து விட்டு
Amen, amen, amen. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. எல்லாம் விடுதலோடு கர்த்தரை ஸ்தோத்திரிக்க ஆரம்பிக்கிறோம். ஹalleluya, hallelujah, hallelujah. Amen, 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 amen. தேவ பலன் நல்லா போறாங்க. தேவ பலன் ஒவ்வொருவருக்கும் திரும்பமாக நடந்தது. Amen, in the name of Jesus. உலக காரணம் சமரன வருகிறது. Amen. Thank you, Lord. பிதாவே இந்த பேசப்பட்ட வார்த்தை ஒவ்வொரு உலகில் கிரியை செய்து கொண்டிருப்பதற்காக நன்றி. இந்த வருகை சமீபமாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். We all say as a church, come Lord Jesus. Lord Jesus. We all say as a church, Maranatha. Hallelujah. Lord, I pray as the Holy Spirit is calling the bride, preparing the bride, every soul will be well prepared. Not one of them should miss your coming. Right now, we take authority over Satan, we bind Satan and trample him again in Jesus' name. We declare that the kingdom of Satan be destroyed, his works be destroyed, his strongholds be destroyed. Let his chains and shackles and yokes and bonds be broken. Let there be deliverance wherever your children go, even in this particular realm. Let the kingdom of God be established in the hearts of your people. We give you all the glory. In Jesus' name we pray.